ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம டெட் சம்னர்ல எபிசோட் 20 தான் பார்க்க போறோம். இந்த அனிமி வேற லெவல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருக்கறனால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். லைன் மான்ஸ்டரையும் ஆக்கையும் குழி தோண்டி புதைச்சது மூலமா லைன் மான்ஸ்டர் ஏற்கனவே டாப் கிரேட்ல இருக்கிறதுனால டாப் கிரேடான கிரேவ் என்சென்ஸ் கொடுத்துட்டு இருக்கும். ஆக் ஹெல்மணியை அவனுக்கு கொடுக்கறத பார்த்தோன்னே ஆக்ஸ் அதிகமான ஹெல்மணி எனக்கு கொடுக்கணும், பிளட் ஆர்ஜிட நான் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கு. அப்ப அதிகமான மான்ஸ்டர் எல்லாமே ஒரு 3 ஹியூமன்ஸ கேஜில கேப்சர் பண்ணி சாப்பிடுறதுக்காக அதோட இடத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கும். வைஷ்யா அவனோட இன்சைட்டை பயன்படுத்தி பார்த்துட்டு இருப்பான். எல்லாமே லெவல் 40க்கும் மேல பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. அதோட பாஸ் மட்டும் லெவல் 48ல இருந்துட்டு இருக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் எல்லாமே கூட்டமா வந்துட்டு இருக்கனால அவனால தனியா அதை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சாம்பி கன்னரா இருக்கிற டேவை பயன்படுத்தி கரெக்டா அதோட பாஸோட கதையை முடிச்சிட்டு இருப்பான். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பாஸையே தோக்கடிச்சிருப்பீங்கன்னு ஃபர்ஸ்ட் ஸ்குவாட சேர்ந்தவங்க அவனை அட்டாக் பண்ணதுக்காக ஆக்ரோஷமா வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மாஸ்டரையே அட்டாக் பண்ண வந்திருப்பீங்க, இப்ப நீங்க சாவதுக்கான டைம் வந்துட்டுன்னு ஐன்ஸ் அதோட பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோஷனை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். அந்த இடமே மொத்தமா வெடிச்சு செதறி மான்ஸ்டரோட கதை எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கு. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே கேப்சர் பண்ணி வைக்கப்பட்ட அந்த 3 ஹியூமனையும் அவன் காப்பாத்திட்டு இருப்பான். எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, நீ யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேரு வைஷ்யோ. சோ அப்ப நான் எல்லாருமே கேள்விப்படுற அந்த ஃபேமஸான டீமன் கிங்கா இருக்கிற வைஷ்யோ நீ தானா? நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு அவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்க. ஏற்கனவே கொண்ட அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைக்கிறது மூலமா அவனுக்கு 5500 ஹெல் மணி கிடைச்சிட்டு இருக்கும். இனியும் அதிகமான மான்ஸ்டரை அவன் குழி தோண்டி புதைச்சி அதிகமான ஹெல் மணி எல்லாத்தையுமே சம்பாதிக்கிறதுக்காக அவங்ககிட்ட குட் பை சொல்லிட்டு சந்தோஷமா காட்டுக்குள்ள ஓடிட்டு இருப்பான். அவன் போற வழியில அதிகமான மான்ஸ்டர் எல்லாமே திடீர்னு காயப்பட்டு இறந்த நிலையில இருந்துட்டு இருக்க. நான் இவங்களை தாக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரையும் தாக்குனது யாருன்னு தெரியல. ஏன்னு பெட்டியும் டேவும் சேர்ந்து ஆக்ஸோட ஆர்மி இருக்கிற பேஸ நோக்கி போய் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்காக அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து அந்த இடத்துல மொத்தம் லெவல் 10க்கும் அதிகமான 6 மான்ஸ்டர் இருந்துட்டு இருக்கு. என்னது லெவல் 10க்கும் மேல இருக்கிற மான்ஸ்டர் எல்லாமே அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. வைஷ்யோ, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்காக நீ பயந்துட்டு இருக்க? நான் எதுக்காக பயந்தேன்னு உனக்கே போக போக நல்லாவே தெரியும்னு பெட்டியும் டேவையும் இன்னும் அதிகமா இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்காக உள்ள அனுப்பிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கிற ஒரு ஆக்ஸ தாக்கணும்னு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட இடத்துக்குள்ளேயே வந்து என்னையும் நீங்க அட்டாக் பண்ணிருப்பீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்னு ஹார்ன் அடிச்சு அங்க இருக்கிற எல்லாரையுமே ஒன்னு திரட்டி பெட்டியையும் டேவையும் பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கும். நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு தான் நான் இவ்வளவு நேரமா ஆசைப்பட்டேன்னு. இப்ப இது என்னோட டேர்னு அவன் அட்டாக் பண்ணதுக்காக அவனோட ஐன்ஸை பயன்படுத்தி பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோஷன் மூலமா தாக்கிட்டு இருப்பான். அவனை தாக்க வந்த மான்ஸ்டர் எல்லாமே செத்து கீழே விழுந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைக்கிறது மூலமா அவனுக்கு 1,20,000க்கும் அதிகமான ஹெல் மணி எல்லாமே அவனுக்கு தொடர்ச்சியா கிடைச்சிட்டு இருக்கும். ஒரே ராத்திரியில ஓஹோன்னு நான் பணக்காரனா மாறுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கேன். மாஸ்டர், அடுத்த ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க நம்ம இருக்கிற இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. காய்ஸ், எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஹியூமன்ஸ் எல்லாருமே ரொம்ப பயங்கரமானவங்க, எப்பனாலும் நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு 2வது ஸ்குவாட சேர்ந்தவங்க அவங்கள தேடி வந்துட்டு இருக்கும்போது கேம்ப்ல திருப்பி அவங்கள வர சொல்லி ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க. கேம்ப்ல ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துட்டு இருக்கு, நம்ம உடனே அந்த இடத்தை நோக்கி போயே ஆகணும்னு வந்தவங்க எல்லாருமே திரும்பி அவங்களோட கேம்பை நோக்கி போயிட்டு இருக்கு. என் கிட்ட வந்த என்னோட கோஸ்ட் மணி எல்லாமே திருப்பியும் என்னை விட்டு கையை விட்டு போயிட்டு இருக்கு. அப்படி அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அதை நம்மளே டைரக்டா போய் பார்ப்போம் போய் நின்னு பார்த்தனா ஆக்ஸ் ஏற்கனவே இருந்த கேம்ப் எல்லாத்தையுமே ஏற்கனவே அவன் ரூயின்ல வச்சு பார்த்த ஸ்பைடர் குயின் மொத்தமா அழிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கும். இது இந்த இடத்துல இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கேன். இது ஏற்கனவே உன்னோட ரூயின்ல பாஸா இருந்துச்சு, அது உனக்கு தெரியாதா? என்னோட ரூயின்ல எந்த மான்ஸ்டரும் இருந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியலையே. ஆமா, இவன் சொல்றதும் உண்மைதான். அந்த ரூயின் ஏற்கனவே மொத்தமா அழிஞ்சு போச்சு, அப்புறம் எப்படி இது வெளியே வந்துச்சு? கண்டிப்பா 10,000 ரேஸ் கல்ட்ட சேர்ந்தவங்களாதான் இதை வெளியே கொண்டு வந்திருக்கணும்னு அவன் ஆச்சரியத்தோட நின்னு பார்த்துட்டு இருக்க. இந்த சிச்சுவேஷனை நம்மளுக்கு அட்வான்டேஜா மாத்ததுக்கான டைம் வந்துட்டுன்னு கிரேட் சேஜ் ரொம்ப பில்டப்போட அதோட கோல்டன் ஸ்டிக்கை பயன்படுத்தி சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருக்க. நீ சாவணும்னு ஆசைப்பட்டா தாராளமா நீ போய் செத்துக்கோ, ஆனா நான் உன் கூட வரவே மாட்டேன்னு சொன்னோன்னே என்ன இவன் பொசக்குன்னு இவன் என்ன கொல்லதுக்கு தயாராயிட்டான். ஓகே, பேட்டில் எல்லாமே முடிஞ்சக்கு அப்புறம் வெயிட் பண்ணி நம்ம அந்த பாடிஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப பசியா எடுத்துட்டு இருக்கு, எனக்கு அதிகமான சாப்பாடு எல்லாமே தேவைப்படுதுன்னு கத்துறத கேட்டோன்னே ரோஸ்டட் சிக்கனை அதுக்கு சாப்பாடா கொடுத்துட்டு இருப்பான். அது நல்லா ரசிச்சு
பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அதோட முழு ரோஸ்டட் சிக்கனையும் யாரோ ஆட்டையை போட்டுட்டு இருப்பாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருந்த ரோஸ்டட் சிக்கன் திடீர்னு காணாம போயிட்டு என்னோட சிக்கனை யார் ஆட்டையப்பட்ட அந்த திருடி யாருன்னு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. அவங்க இருந்த அந்த பாறைக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருந்து ரோஸ்டட் சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்க. என்னோட ரோஸ்டட் சிக்கனை என் கிட்ட இருந்து ஆட்டையப்பட்டது நீ தானே கிரேட் சேஜ் பார்த்து கோவப்பட்டு இருக்க. யார் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட பேரு லின் மியோமியோ. நான் ரொம்ப நாளா சாப்பிடவே இல்லை, அதனாலதான் பசியில இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். அவனோட இன்சைட்டை பயன்படுத்தி பார்த்தனா அவன் லெவல் 43ல அவனை விடவும் ரொம்ப ஹையான லெவல்ல இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப நாளாவே அவ சாப்பிடவே இல்ல, பசியில தான் இருக்கான்னு சொல்ற உண்மையான விஷயம் எல்லாமே அவனுக்கு தெரிய வந்தோன என்கிட்ட அந்த அளவுக்கு சாப்பாடு எதுவுமே இல்ல, இதை நீ வச்சுக்கோன்னு கொஞ்சம் பிரெட் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். அது எல்லாத்தையுமே எடுத்து ஃபுல்லா வெட்டுன்னு வெட்டிட்டு இப்பதான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துட்டு இருக்கு. ஆமா, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ஃபயர் ஏரோ அவங்க இருக்கிற இடத்தை நோக்கி வந்து தாக்கிட்டு இருக்கும். அவங்க என்ன இந்த இடத்துல கண்டுபிடிப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு லின் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா கிரேவ் ரிப்பரா இருக்கிறவங்க லின்னை தோக்கடிச்சு அவன் ஏற்கனவே வச்சிருக்கிற போர்ல ஆட்டை போடுறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாருமே கிரேவ் டிகரா தானே இருந்துட்டு இருக்கோம். நான் எடுத்த போர்ல எதுக்காக ஏன்ட்டது நீங்க திருடணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க? நீ அப்படி என்னதான் கொண்டு வந்த? இவங்க உன்னை வேட்டையாடுறதுக்காக ஆக்ரோஷம் வர்ற அளவுக்கு நோபல் பீஸ்ட் மேனோட கல்லறையில இருந்து இந்த மியூரியல் ஆப்ஜெக்ட தான் நான் கொண்டு வந்தேன். இதை யூஸ் பண்றது மூலமா வேஷியாவோட காட் கிங்டத்தை முன்னாடி இருந்ததை விடவும் அதோட லெவல் எல்லாத்தையுமே அதிகரிக்க முடியும் சொல்ற விஷயம் அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். உன்னை இன்னைக்கு கொன்னுட்டு அந்த போர்ல எனக்கு நான் சொந்தமா மாத்தியே தீருவேன்னு அவனோட ஆரோவை பயன்படுத்தி அவன் தாக்கிட்டு இருப்பான். லேல்னு ஒரு சாதாரண ஆளா இருக்க மாட்டா. அவளோட சி ஆஃப் கோஸ்ட் சொல்ற அட்டாக்கை பயன்படுத்தி அந்த ஆரோஸ் எல்லாத்தையுமே அவளோட கோஸ்ட் மூலமா தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. உன்னால எங்களோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு போகவே முடியாதுன்னு இன்னும் ஒரு 3 பேர் அவங்களோட அட்டாக்கை பயன்படுத்தி அவளோட கோஸ்ட் எல்லாத்தையுமே செதறடிச்சிட்டு இருப்பாங்க. இனிமேல் நடக்க வேண்டிய எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். ஆனா அவங்க எல்லாருமே 6th லெவல்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. இந்த பியூரியல் ஐட்டத்தை அவங்க வாங்கிட்டனா கண்டிப்பா அவங்க இங்க இருந்து போயிருவாங்க. உன்னை கொன்னுட்டு கண்டிப்பா அதை எடுத்துட்டு நாங்க போயே தீருவோன்னு அவங்களோட ஆரோவை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்க. அவன் உடனே ஷியாக்கிங்கையும் பெட்டியும் அந்த இடத்துல சவுண்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த அட்டாக் எல்லாத்தையுமே ஷியாக்கிங் அதோட ஷீல்டை பயன்படுத்தி தடுத்துட்டு இருக்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களையே அட்டாக் பண்ண வந்திருப்பீங்கன்னு ஒரு குரூப்பை சேர்ந்த அவங்களோட ஸ்வாட் அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. ஸ்வாட் பிளேயோட ஃபவுண்டரா இருக்கிறதே நான் தான். என்கிட்டயே உங்களோட பித்தலாட்ட வேலையை காட்டிட்டு இருக்கீங்களான்னு அது எல்லாத்தையுமே தடுத்தது மட்டும் இல்லாம ஸ்வாட் டொர்னேடோவை பயன்படுத்தி அவங்க எல்லாரையுமே செதறடிச்சிட்டு இருக்கும். உன்னோட சமன் பீஸ்ட் எல்லாமே இந்த அளவுக்கு அமேசிங்கா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இனி இப்ப பாத்துட்டு இருக்க எல்லாமே ஒரு ஆவரேஜ் மட்டும் தானே. அவங்க 2 பேரும் நின்று பாத்துட்டு இருக்க. கொஞ்சமா நீ பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்க, மித்தபடி பெருசா எதுவுமே இல்லைன்னு அவங்களோட லீடர் அவனோட ஸ்பியரை பயன்படுத்தி ஸ்டியோக்கிங்கையும் பெட்டியையும் ஒரு ஸ்னீக் அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்க. இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம கதை மொத்தமா முடிய போகுதுன்னு லின் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பா. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னோட சமன் பீஸ்டையே நீ தோக்கடிச்சிருப்பேன்னு போன் ஃபிங்கரை ஆக்டிவேட் பண்ணி அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா ஒரு ராட்சச ஸ்கெலிட்டன் மாதிரி தோற்றத்துல மாறி 6th லெவலா இருக்கிற ஒன்னால என்னோட பவரை தாக்கு பிடிக்க முடியுமான்னு பார்க்கறதுக்கான டைம் வந்துட்டுன்னு பவர்ஃபுல்லான சைத் அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அதோட லீடரோட கதை மொத்தமா முடிஞ்சிட்டு இருக்கும். 6th லெவல்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்டையே இவன் ஈஸியா கொண்டுட்டானே, இங்க இருக்கிறதுல இவன் தான் பயங்கரமான மான்ஸ்டரால இருந்துட்டு இருக்கானே. லின் பார்த்து ஷாக் ஆயிட்டு நீ நல்லா இருந்துட்டு இருக்கியா? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும் சரியாயிருவேன். ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் டைமே இல்ல, ஏதோ இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு கிரேட் சேஜ் மேல இருந்து பார்த்து சொல்றத கேட்டோன்னு அது என்னது ஏதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா நம்ம உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும்னு அவங்க 3 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. என்கிட்ட குட் பை சொல்லாம நீங்க எல்லாருமே எங்க போறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமான்னு ஏற்கனவே அவன் ரூயின்ல பார்த்த லெவல் 61ல இருக்கிற ஸ்பைடர் குயின் அந்த இடத்தை நோக்கி வந்து அவங்க கூட சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.